பிரைஸ்லா கர்த்தருடைய பசும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் அனைவரிலையும் ஒரு சின்ன ஒரு வார்த்தைகளை பார்க்கணுங்க. புலம்பல் 3 அதிகாரத்தில் சில வசனங்கள் 22 பார்ப்போம். நாம் நிர்மூலமாக அதற்கு கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடியவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவை. உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தரின் பங்கு என்றும் என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அடுத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தன் இளம் பிரயாயத்தில் முகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. 27 வசனம் 27 வசனம். தன் இளம் பிராயத்தில் முகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நம்ம என்ன நினைக்கிறோம், அது முகத்தை சுமக்கணும் கஷ்டம் நம்மளுக்கு வருது, ரொம்ப கஷ்டப்படுறோம், முருகி இருக்கோம் இல்லையா, புலம்பு காரணம். ஆனால் அதெல்லாம் இது நல்லதுன்னு சொல்கிறாரு. நம் நிர்மூலமாக அது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையினால் தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கோம். ஒரு இறக்கங்களுக்கு முடியும், இறக்கத்துக்கு முடிவே. சில நேரத்தில் நான் நினைப்பேன், அந்த ஒரு இறங்காமல் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இறங்க மாட்டீங்களோ, நீங்கள் இருக்கிறீங்களா எங்கே இருக்கிறீங்கப்பா, என்னை கை விட்டுட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் கொடுப்பேன். ஆனால் கர்த்தர் வந்து சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி நாம் நிர்மூலமாக இருக்கிறதோட கர்த்தருடைய கிருபை அந்த கிருபை மாத்திரம்னா, இல்லைன்னா நம்ம நிர்மூலமாக போயிட்டு கொஞ்சம் முளைச்சிருக்கோம். நம்ம இருக்கலாம் ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிட்டோம்னா, தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கிட்டோம்னா அவர் சுத்த கிருபை தான். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்ம புல் முளைச்சி இருக்கிறவங்க தெரியாத போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காலைதோறும் அவருடைய கிருபை என்னது புதிதாக இருக்குது. காலைதோறும் புதிதாக இருக்குது. அவர் நுகட்டக்கு மூடி அவருடைய உண்மை உண்மை பெரிதாக இருக்குது. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. காலைதோறும் புதியவைகள் உண்மை பெரிதாக இருக்கிற உண்மை நமக்கு உண்மையாக இருக்கிறார். இயேசு இல்லை, தேவன் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் புலம்பிகிட்டே இருக்கு. புலம்பல் பாடப்பட்டிருந்தாங்க தான் புலம்புறார் இல்லையா. புலம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன செய்கிறார், கர்த்தத்தில் நெருங்குறார். நமக்கு காத்திருக்கும் நம்ம தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர் கர்த்தர்? சும்மா போகிறவங்களுக்கெல்லாம் நல்லவர் கிடையாது சொல்ல முடியாது. அவங்களால எப்படி சொல்ல முடியும்? கர்த்தரை ருசித்து பார்த்தா தான் நல்லவர் சொல்லணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருன்னு சொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் ருசித்து பார்த்தா தான் தெரியும் யாருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்காரு. நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் நமக்கு காத்திருக்கணும். யார் நம்ம காத்திருக்கிறோமான்னு இருக்காங்க. சில சமயம் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறலைன்னா அவங்க என்ன செய்கிறோம், தூஷித்துறோம், சோர்ந்து போகிறோம், மனமடிவாயிடுறோம், மற்றவங்கிட்ட சொல்கிறோம், எனக்கு இது கிடைக்கல, ஆண்டல் செய்யல, கர்த்தர் செய்யலை, எஸ்பான் செய்ய மாட்டாருன்னு புலம்பி தரணும். எல்லாத்தையும் அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு காத்திருக்கணும். அவர் காத்திருக்கும் நம்ம தேடுகிறவர், நம்ம தேடாத ஆண்டவர் செய்கிறார் பார்க்குறாரு. நம்ம தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். நம்ம தேடுகிறவருக்கு நல்லா தேடுகிற ஆத்துமாக்கும் எப்பவுமே தேடணும். ஆண்டவரை தேடிட்டு அவர் ரொம்ப ஒரு பொசிஷன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. என்னதுன்னா அவரை தேடணும், அவரை கொஞ்சணும், அவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கெஞ்சணும், கண்ணீர் விடணும், அவர் பாதத்தை பிடிச்சி அழுகணும். இதெல்லாம் ரொம்ப நினைப்பாங்க அவங்க. இப்போ நம்ம ஒரு தகப்பன் தாய்க்கிட்ட நம்ம கெஞ்சலையா, நமக்கு எதனா வேணும்னா செய்யுங்கப்பா, செய்யுங்க மம்மி, டேடி சொல்கிறோம் இல்லையா, அவங்க கெஞ்சணும் இல்லையா, அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறோம்ல மம்மி டேடி எல்லாம். இந்த மாதிரி என்ன செய்யணுமா, அவரை தேடணும், ஆத்துமாவை தேடணும். தேடி கெஞ்சினா தான் நம்மளுடைய காரியங்கள்லாம் சாதிக்க முடியும். அவர் விரும்புகிறார், தகப்பனை போல நம்மளை விரும்புகிறார் அவர். அதனால தான் நம்ம பிள்ளைகள், நம்ம அவருடைய சுதந்திரவாளிகள், நம்ம ரத்தத்தை கொடுத்து கிரயத்துக்கு நம்மளை மீட்டு கொண்ட தேவன் அவர். அதனால் நம்மளுக்கு அவர் சொந்தம், நம்ம அவருக்கு சொந்தம், அவர் நம்மளுக்கு சொந்தமானவர். அதனால தான் அவர் தமக்கு காத்திருக்கிறவருக்கு தமக்கு தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவர். அதனால தான் சொல்லப்பட்டு கர்த்தர் நல்லவர் ருசித்து பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறாருன்னு ருசித்து பார்த்தா தான் தெரியும். அவர் டெஸ்ட் பண்ணணும். ஒரு மல்லிகையோட சொல்லப்பட்டிருக்கா பாருங்க, சோதித்து பாருங்கள். பண்டகசாலையில் ஆணிகை கூட சோதித்து பாருங்கள். பண்டகசாலை கொண்டு வாங்க, ரங்கம் இல்லாமல் போக மட்டும் என்ன செய்வேன் நான்.
நிரப்புவே இல்லை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சோதித்து பாருங்க. அப்படியேப்பட்ட சவால் விடுகிற தேவன் நம்ம தேவன். அதையா அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும், தேடணும். காத்திருந்து தேடி அவர் அதை ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு காத்திருக்கணும், அடுத்தது தேடணும். ஆத்மா தேடணும். கர்த்தர் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. 3 காரியங்கள் முக்கியமான காரியங்கள் இல்லையா? புலம்பல் 3:22 பார்க்கணும். அவர் ரொம்ப நல்லவர். அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், தேடணும். காலைதோறும் புதிய கிருபைகள் அவருடைய கிருபை. நம்ம நிர்மூலமாக கத்துடைய கிருபை. அவருடைய இறக்கங்களுக்கே முடிவே கிடையாது. இறங்கினே தான் இருப்பாங்க. 7 எழுதுகிற மன்னிக்கிறான்னு கேட்குறாங்க. 7 எழுதுகிற வந்துட்டு மன்னிக்கிட்டே இருப்பார், இறங்கினே இருப்பார். எப்போ அவருடைய பிள்ளைகளை மாறி அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? பார்த்து ஒன்றா இதை எடுத்துக்கோங்க. கர்த்தர் தானே அவருடைய அன்புக்கு இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது. நம்பிக்கை காத்திருக்கணும். ஒரு தேடி ஆத்துமாக்களுக்கு நல்லவராக இருக்கிறாரு. ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, தம் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு இளம் பிராயம் வாலிபத்திலேயே ஒரு நுகம்னா கஷ்டமான காரியங்கள், நம்ம விரும்பாத காரியங்கள் தான் நுகம். நம்மளால் தூக்க முடியாது. ஆனால் அவருடைய நுகம் மிகவும் லகுவாக இருக்குதுன்னு சொல்கிறார். நுகம் மெதுவாயும் லகுவாக இருக்குதுன்றார் அவருடைய நுகம். நம்ம என்ன செய்யணும்? நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லதுன்னு எதுவும் சொல்லுது. இந்த வசனங்கள்லேருந்து நமக்கு இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட் ஆல். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.